இன்று இரவு நிச்சயம் ஒரு அதிசயம் நடக்கும். அவர் உங்களை நிச்சயமாக தொட்டு செல்வார். எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆனா அதற்கு நீங்க தடையா இல்லாம பார்த்துக்கோங்க. அவருடைய தொடுதல் உங்க வாழ்க்கையில உச்சத்துக்கு போகும். உங்களுடைய புகழ் பல மடங்கு அதிகரிக்கும். பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்கல. அதற்கு காரணம் பல இருக்கலாம். ஆனா அந்த பதிவை கேட்கும் போதோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை பல மடங்கு பெருகும். ஒளி தீபத்தை நிச்சயமாக அவர் இன்று இரவு ஏற்றுவார். நம்பிக்கையுடன் கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கும் அற்புதத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஏற்படுத்தியே தீரும். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில கொடுத்த ஒரு முக்கியமான பதிவு. அது மிகவும் அழகானது, அற்புதமானது, சக்தி வாய்ந்ததா நான் உணர்ந்தேன். அந்த பதிவை கேட்க கேட்க என் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டுச்சு. கடவுள் எப்படிலாம் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, எவ்வளவு ஆர்வமா இருக்காரு என் மேல. என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தணுன்றதே அவருடைய லட்சியமா இருக்குதுன்றத எனக்கு புரிய வைத்த மிக அற்புதமான சாயப்பாவோட பதிவு இன்னைக்கு காலையில கொடுத்தது அப்படின்னாங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் ஒரு மனுஷனுக்கு எப்படி சேர்க்கணுமோ அந்த முறையில அவர் சேர்க்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் தன் குழந்தைகள் எந்த சிக்கல்களிலும் சிக்காம மாயை வளைச்ச வலையில விழாம கண்ணும் கருத்துமா குழந்தைங்க இருக்கணும்னு கடவுளுடைய விருப்பமா இங்க இருக்குது. அந்த விருப்பத்தை நிறைவு செய்வதுதான் அவருடைய குழந்தைகளா இருக்கக்கூடிய நமது லட்சியமா இருந்துருச்சுனாவே உங்க வாழ்க்கையில பல ஜென்மங்களால ஏற்பட்ட அந்த கர்மா இருக்குல்ல, அந்த கர்மாக்களுக்கும் பதில்கள் கிடைச்சிடும். உங்க வாழ்க்கையும் உயரத்தில் நிற்கும். அதனால நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமா இருக்குது. செய்ய மறந்த விஷயங்களும் ஏராளமா இருக்குது. செய்யக்கூடாத விஷயங்களும் ஏராளமா இருக்குது. அத்தனையுமே கவுண்ட்லெஸ்ஸா இருக்குது. ஒரு எண்ணிக்கைக்குள்ள கொண்டு வர முடியல, அவ்வளவு இருக்குது. செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும். இதை என்னைக்கு நாம கரெக்ட் பண்றோமோ அன்னைக்கு கடவுள் நம்மிடம் இருப்பதை நம்ம உணர முடியும். மனசுல 1000 குழப்பங்களும் 1000 கஷ்டங்களும் இருக்க இருக்க அது எந்த இடத்துலையும்
அவர் பேச்சுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கவோ இல்லை அவருடைய பேச்சை கேட்கவோ நம்மால முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சாய்ராம் ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க. என்ன தெரியுமா? கடவுள் என்னை தொட்டார், தொட்டதை நான் உணர்ந்தேன். திடீர்னு அவங்க ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னடா இது, அன்பே சாயில எத்தனையோ மிராக்கிள் நடக்குது, நமக்கும் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச உடனே டக்குன்னு இல்லை அப்படிலாம் நம்ம அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாது, நாம் சாயப்பாவோட குழந்தையாக தான் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு மிராக்கிள் நடந்துடுச்சு எனக்கு நடக்கலைன்னா அது பொறாமையோட ரூபமாக போயிடும்னு அன்பே சாயில சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நான் அந்த இடத்துல என் மனசையோ என் புத்தியையோ வைக்கக்கூடாது. சாரி சாயப்பா, அவங்களுக்கு செஞ்ச மிராக்கிள் எனக்கு செஞ்ச மாதிரி நன்றின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க தோள்பட்டையை தொட்டுட்டு போன மாதிரி ஒரு உணர்வு. அந்த இடத்துல யாருமே இல்லை, தொட்டுட்டு போன உணர்வு. அதை அவங்க சொல்லும் போதே அழுது சொன்னாங்க, கண்ணீர் விட்டு சொன்னாங்க, கடவுள் என் மேல எவ்வளவோ அன்பா இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்தை தப்புன்னு உணர்ந்து நம்ம திருத்திக்கும் போது கடவுள் அவங்கள தொடுறாரு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பாடம் இங்கே இருக்குது. நீங்கள் அதிசயமாக பார்க்குறவங்க பலர் இப்படி தொட்டுட்டாரேன்னு, ஆனால் ஒரு இடத்துலையும் அவர் எந்த மாதிரியான பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்களும் என்னுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். என்னைக்கு நம்ம மனப்பூர்வமாக இல்லை இது தப்பு அப்படின்னு உணர்ந்து நிற்கிறோமோ அப்போவே ஒரு அதிசயத்தை அவர் நிகழ்த்துறாருன்னா எவ்வளவு பாசமாக இருக்காரு நம் மீது. அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான மனநிலையில் நம்ம இருந்தா எல்லா அற்புதங்களும் எல்லா அதிசயங்களும் நம்மளை நோக்கி தானே வரும், வேற எங்கேயும் போகாது. ஸோ இங்கே பல பேருக்கு வாழ்க்கையில் மாற்றணும், ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பதற்கு மனசே ஒரு பெரிய தடையாகவும் மனசை அழிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ எந்த திசையில மனசை டைரக்ட் பண்ணணுமோ அந்த டைரக்டில் கடவுள் தீர்மானிக்கிறாரு, நீ இந்த இடத்துல தான் உன் மனசை டைரக்ட் பண்ணணும். ஸோ இந்த திசையில் வேண்டாம், இந்த திசையில் போக போக உனக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, உனக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய அத்தனையும் உன் வாழ்க்கையில் பல மடங்கு துன்பத்தை கொடுப்பதற்கான ஒரு அறிகுறி தான். நீ மாய வழியில் மட்டும் சிக்கிக்காத, என்னுடைய வழியில் போ. என்னுடைய வழியில் போகும்போது உனக்கு ஆரம்பத்தில் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் நிச்சயமாக உன் கூட இருக்கும். ஆனால் அது போக போக அந்த பயணத்தை என் மீது நம்பிக்கை வைத்து அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது உன்னுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் நான் செய்வேன் அப்படின்னு அவர் உங்களுக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கிறார். ஸோ பல விஷயங்கள் ஒரு அனுபவத்தையும் பாடத்தையும் தருது. உங்களுடைய தவறுகளை நீங்கள் என்னைக்கு பரிபூரணமாக உணர்ந்து இது தப்பு, இது என் சாயப்பாவுக்கு பிடிக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தப்பு, இது என் சாயப்பாவுக்கு பிடிக்காது, என்னைக்கு உரிமையோட அவரை நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்களோ அதே உரிமையோட அவர் உங்களுக்கு சகலமும் வழி நடத்துவார், சகலமும் கொடுப்பார். கமெண்ட் பண்ணுறீங்களா? இந்த விஷயங்கள் என் சாயப்பாவுக்கு பிடிக்காது, அந்த வார்த்தையில் பாருங்க அதில் எவ்வளவு ஒரு உரிமை இருக்குன்னு. ஸோ நாம் நினைப்போம் இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அது சாய்பாவுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா அந்த விஷயம் நடக்கிற மாதிரி 1-2 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ என் லைஃப்பில் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு விஷயம் நடக்கணும், நடந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். அது இன்னைக்கு காலையில் உறுதிப்படுத்துகிறார் சாய்பா. ஸோ அந்த உறுதித்தன்மை எங்கே வருதுன்னா, நாம் எடுக்கும் முடிவு அவருக்கு திருப்திகரமாக இருந்துடுச்சுன்னா அதை
பிறர் வாயில இருந்து வரவழைச்சு உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை நிறைவேற்றி தீர்வது இந்த தகப்பனின், இந்த தாயின் கடமை. ஆனா அது அவர் உடன்பாடு இருந்தா மட்டும்தான். அப்போ அவர் உடன்பாடு இருக்கிற மாதிரி நாம் எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கணும், நியாயமா இருக்கணும். ஸோ யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாம இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அது செய்யக்கூடாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை, அதே போல் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதப்போ அது எனக்கு நல்லதை கொடுக்குது, இது என் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் நல்லதே கொடுக்குதுன்னு நினைக்கும் போது அதில் சாயப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு உடன்பாடும் அவருக்கு இருக்குது. ரைட்? ஸோ வாழ்க்கை அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள நாம் வாழும்போது அதை சுருக்கிக்காம கொஞ்சம் பரந்த மனசுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது இப்போ பல பேருக்கு இல்லை. இந்த கலியுகத்தில் பரந்த மனசுன்றது யாருக்குமே இல்லை. ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா வாழ்க்கையும் இருக்கக்கூடிய சம்பவங்களும் உங்களுடைய அனுபவத்தின் படியே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது. இந்த விசேஷத்தை நீங்கள் பலர்கிட்ட பகிர்ந்துக்க ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, இல்லை சம்திங் ஒரு வீடியோ அனுப்புகிறீங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. உங்களுடைய வீடியோவோ உங்கள் ஸ்டேட்டஸோ பார்க்குறவங்களில் 10 பேர் பார்க்குறாங்கன்னா 2 பேர் வாழ்த்துவாங்க. மீதி இருக்கக்கூடிய 8 பேர் உங்களை வாழ்த்துவாங்க. அதே நேரத்தில் உங்கள் மேலே பொறாமையும் படுவாங்க, அதே நேரத்தில் உங்கள் மேலே சாபமும் கொடுப்பாங்க. இப்போ ஏன் அவங்க நம்ம மேலே பொறாமப்படுறாங்க, ஏன் சாபம் பண்ணுறாங்க? அவங்க வாழ்க்கையை நாம் கெடுத்தோமா? இல்லை. ஒருவேளை அவங்க வாழ்க்கையை நாம் கெடுத்திருந்தா கூட அவங்க சாபம் விடலாம், பொறாமைப்படலாம். ஆனால் நாம் அவங்க வாழ்க்கையை கெடுக்கலை, ஆனாலும் அவங்க சாபம் விடுவாங்க, ஆனாலும் அவங்க பொறாமைப்படுவாங்க. அப்போ இது என்ன காட்டுது? இந்த உலகத்தில் வரக்கூடிய நாட்களையும் சரி, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமும் சரி, பொறாமை மனிதர்கள் ஜாஸ்தி. ஸோ பரந்த மனசு அப்படின்றது இல்லை, எல்லோருக்குமே குறுகிய மனசு. அப்போ வாழ்க்கைன்றது வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளேயும் ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம அமைச்சுக்கிட்டு நம்ம மனநிலையே மோசமானவர்கள் கூட வாழ வேண்டிய நிலை இங்கே இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்து வாழ்க்கையில் தெளிவு பெறணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அப்போ எப்படி தெளிவு பெற முடியும்? எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது கடவுளுடைய பலத்தினாலையும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலையும் தான் அது ஒரு செயலில் முழுமை பெறுது. அப்போ அவர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் அதற்கு பாசிபிள் இருக்கு. அப்படி நடக்காம இருக்கக்கூடிய இடத்துல உங்க முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் அடுத்த வர நிகழ்வுகள் அந்த வெற்றி பெற்றோமா அப்படின்ற மனநிலையில இருந்து வேறு மனநிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடும். ஸோ இதை நீங்கள் உணரணும். ஸோ உணரும்போது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உண்டான நிகழ்வுகளும் நடக்கும். அப்போ உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் அவர் பார்த்து பார்த்து செய்கிறாருன்ற அர்த்தம் இங்கே இருக்குதா? உங்கள் மனசில் மாற்றத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்படுத்துகிறீங்க அப்படின்றத அவர் நம்புகிறாரா? அவர் நம்புறதால அந்த சாய்ராமுக்கு அந்த ஒரு ஃபீலை அவர் கொடுத்தாரா? இவ்வளோதாங்க. ஸோ நிறைய பேர் கடவுளுக்கு தங்கத்தேர் இழுக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது செய்கிறாங்க. ஆனால் அதை விட பலமானது தான் இங்கே. நான் அதை பலம் இல்லை, அது ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எதில் ரேஷியோ ஜாஸ்தி, அதில் 10% பலன். ஆனால் நம்ம அன்பே சாயில் சொல்கிறதோ 90% பலன்.
இப்போ 10% பலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்வீங்களா, இல்லை 90% பலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்வீங்களா? ஸோ இந்த பூஜை பொருட்களால் கண்டிப்பாக ஒரு சாந்தம் வீட்டில் இருக்கும். ஒரு வாசனையால் ஒரு வைப்ரேஷன் நிச்சயமாக நடக்கும். நான் 100% சொல்கிறேன், நடக்கும். ஒரு சந்தன வாசனமோ, ஒரு குங்கும வாசனமோ, ஒரு விபூதி வாசனமோ, இல்லை சாமிக்கு வைக்கக்கூடிய பூக்களின் மூலமாக வரக்கூடிய வாசனமோ, அது ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை கொடுக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு கோயிலில் போயிட்டீங்கன்னா இப்போ இந்த லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ லைட்டே இல்லாமல் வெறும் அகல் விளக்கில் சில கோயில் அந்த உள்ளே இருக்கும். அந்த அகல் விளக்கில் தான் அந்த அம்மனுடைய இல்லை முருகருடைய இல்லை பெருமாளுடைய காட்சியே பார்க்க முடியும். பெருமாள் கோயிலெல்லாம் போனீங்கன்னா அந்த பெருமாள் அவ்வளோ ஒரு கம்பீரமாக படுத்திருப்பாங்க. அந்த முகத்தை அந்த தீபாவளியில் காட்டும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த கோடி இன்பம் இப்போ வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும்போது, அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே போகும்போது இருக்கக்கூடிய அந்த துளசி வாசனை, அந்த தீர்த்தம் கொடுக்கும்போது அந்த தீர்த்தத்துடைய அந்த டேஸ்ட்டு, பெருமாள் சாமியை பார்க்கும்போது அந்த கற்பூர ஆரத்தியில் பார்க்கும்போது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பீரம். அப்போது வெளிப்புறமாக செய்யக்கூடிய பூஜைகள் பலன் அளிக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதோடு நிறுத்துறது தான் பத்தாதுன்ற. தினமும் பெருமாள் கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் பைபிளை படிக்கிறதோ இல்லை சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய போதனைகளை கேட்குறதோ இது மட்டும் போதாது. அதை மனசளவில் சில விஷயங்களை கற்பனை பண்ணி அந்த வாழ்க்கையை வாடும்போது தான் நீங்கள் ஏற்கனவே செஞ்சதும் இதுவும் ஒரு கனெக்ட் ஆகுது, ரைட்? அப்போ எல்லாத்தையும் சரி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையே ஒரு புதுமையாகுது. ஸோ புதுமையான வாழ்க்கையில் பல நல்ல காரியங்களும் பல முன்னேற்றங்களும் நடக்குது. இப்போ கூட நம்ம இந்த ஆன்மா பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி 6வது நாளோ ஐ திங்க் 7வது நாளோ சரியாக ஞாபகம் இல்லை, தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அப்போ இந்த ஆன்மா கிட்ட பேசும்போது பல சாய்ராமுடைய விஷயங்கள் இது வரைக்கும் இந்த 7-8 நாட்களுக்குள்ளேயே பல மாற்றத்தை அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இருக்கக்கூடிய கணவன் வீட்டுக்கு சந்தோஷமாக வர்றதா ஒரு சாய்ராம் இன்னைக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வண்டி சவுண்டை கேட்டாவே இன்னைக்கு இந்த மனுஷன் என்ன பஞ்சாயத்து வைக்க போகிறாருன்னு தெரியல, அப்படி இருக்கும். ஆனால் என் கணவர் குடிக்கிற பழக்கம் கூட இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் வீட்டுக்கு அடுத்த 2 மணி நேரம் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டு என்னை அழ வச்சுக்கிட்டு என் மனசில் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் ரிலாக்ஸாக இருப்பார். அந்த 2 மணி நேரம் ஒரு பெரிய போரில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆன்மா கிட்ட நான் நீங்கள் சொன்ன மாதிரி கற்பனை கலந்து நான் பேசும்போது ஆன்மா கிட்ட, அவர்கிட்ட இல்லை, கற்பனை கலந்து நான் அந்த ஆன்மா கிட்ட பேசும்போது நீங்கள் இப்படிலாம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் எனக்கு இந்த காயத்தை கொடுக்காதீங்க, இந்த காயத்தை கொடுக்கும்போது எனக்கு உங்களை பற்றி ஒரு வெறுப்பு வருது அப்படின்னு அந்த ஆன்மா கிட்ட அவங்க பேசுகிறாங்க. யார்? இந்த அம்மா தன்னுடைய கணவருடைய ஆன்மா கிட்ட கண்களை மூடி தினமும் 4 மணிக்கு எழுந்து அதே போல் ஈவினிங் 6 மணிக்கும் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஒரே பேட்டர்ன் கிடையாது, ஒரே மாதிரி பேட்டர்ன் கிடையாது. என்னென்னலாம் தன்னுடைய கணவரை திருத்தணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் அவங்க அந்த ஆன்மா கிட்ட பேசுகிறாங்க. அப்போது இந்த 7-8 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். எப்படின்னா அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையில் வராரா. அவர் சொல்கிறாரா, ஆஃபீஸ் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி பல வருஷங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பயும் இருக்குது, ஆனால் பெருசாக ஒரு நிம்மதி கிடைக்குது.
என்ன ஆஃபீஸில் யார் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்களோ அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வேற பிரான்ச்சுக்கு அனுப்பிட்டாங்க, அவருடைய இடம் இப்போ எனக்கு வந்துருச்சுன்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாம் இந்த ரகசியத்தை உங்கள் கணவர்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்கள் மனைவிக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ இவங்க இந்த ஆன்மா கிட்ட பேசுனதால தான் இது நடந்திருக்கு. ஆனால் கணவருக்கோ தெரியாது. அப்போ எந்த விதமான ரகசியங்களும் காக்கப்படணும் அப்படின்னு கடவுளுடைய வார்த்தைகளை நான் படிச்சிருக்கேன். அது எந்த கடவுள் சொன்னார்லாம் எனக்கு தெரியாது. ரகசியம் காக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டியது தான் ரகசியம். ஸோ உனக்கு உள்ள கடவுளுடைய செய்திகளை எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. ஸோ மிகப்பெரிய இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இதன் மூலம் இதெல்லாம் ஒரு ரகசியமான விஷயங்கள் தான். அப்போ கணவர் வந்து என்ன நினைப்பாருன்னா, பார்த்தியா ஆகுன்னா உட்காந்து இப்படி பேசுறியா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா, அப்போ அவருக்கு என்ன தோணும், அப்போ இதெல்லாம் என்னால் நடக்கலை இவங்களால தான் நடக்குதுன்னு தன்னை வந்து இன்னமும் சில பேர் வந்து மோசமாக சித்தரிச்சு, நீ நினைச்சதால நான் வாழலை, அதுக்காகவே எந்த விதமான நல்ல விஷயங்களையும் கணவர்கள் செய்ய மாட்டார்கள். அதே போல தான் மனைவிகளும். இந்த கணவர் மேலே மட்டும்தான் நம்ம குறை சொல்லணுமா, என் மனைவிகள் மேலே குறை சொல்லக்கூடாதா? ஸோ மனைவிகளும் அப்படிப்பட்டவர்கள் தான், கணவர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். அப்போது அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட, இல்லைங்க நான் தினமும் வந்து ஆன்மா பயிற்சி பண்ணுறேன், ஆன்மா பயிற்சி பண்ணுறதால தான் உங்களுக்கு இது நடந்திருக்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும், அவர் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டிட்டாலும், மறுபடியும் நாளைக்கு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு இந்த ஈகோன்னு ஒன்று இருக்கே, அது வரும். அப்போ வரும்போது அப்போ கணவர் என்ன சொல்லுவார், எல்லாம் ஒன்றால் நடந்ததுன்ற தலைகணம் உனக்கு இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணாலும் எனக்கு எதெல்லாம் நல்லது நடக்குதோ அந்த நல்லது நடக்காமலே இருக்கட்டும்னு சொல்லி அந்த இடத்துல வம்பு பிடிப்பாங்க. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், இந்த பயிற்சியை தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்போ சாய்பாவுடைய அந்த விஷயம் பாருங்க, ஃபோக்கஸ் பாருங்க. இப்போ மனைவிக்கும் பெரிய பிரச்சனை, கணவருடைய அந்த வார்த்தைகளை கேட்டு. கணவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, அங்கே வேலையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து. கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, நம்பிக்கையோட ஆன்மா கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம ஏன் உதவி பண்ணக்கூடாது? அப்போது இந்த கணவர் எதனால் டார்ச்சர் அடைகிறாரு, எதனால் எரிச்சலோட வீட்டுக்கு வராரு, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு இவர் தான் காரணமா? அப்போது அவருக்கும், அதாவது அவருடைய மேலதிகாரிக்கும் கீழே இறக்காமல் அவருக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்து அவரை வெளியில் அனுப்பிட்டு, நல்ல போஸ்டிங் கொடுத்து அனுப்பிட்டு இவருக்கு அந்த போஸ்டிங்கில் உட்கார வைக்கும்போது இப்போது இவருக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிக்கும் லாபம், இவருக்கும் லாபம், இவங்க மனைவிக்கு லாபம். அப்போது கணவனுக்கும் மனைவிக்கு லாபமாக இருந்தால் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் லாபம். இந்த கணவனும் மனைவியும் போடுற சண்டையில் இருக்கே, இந்த குழந்தைங்க தான் முதல்ல வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் அந்த சண்டையை போடுறாங்கன்னா, அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ, இதனால் பாதிக்கப்படுறது அப்பாவி குழந்தைங்க. கடைசியில் என் குழந்தை நல்லா படிக்கலை, என் குழந்தை வாழுத்தனம் பண்ணுது, என் குழந்தை எப்போ பார்த்தாலும் கேமிலே இருக்குது, என் குழந்தை எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசுது, இப்போவே இந்த வயசில் இவ்வளோ கத்துறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அம்மாக்கள் புலம்புறாங்க. இதுக்கு காரணமே அந்த அம்மா தான்றது அந்த அம்மாவுக்கே தெரிய மாட்டேங்குது. இதுதான் பெரிய பிரச்சனை. அப்போது என்னைக்குமே விட்டு கொடுத்து வாழுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒருத்தவங்க விட்டு கொடுக்கும்போது அதை மனப்பூர்வமாக விட்டு கொடுக்கணும், வெறுப்போட விட்டு கொடுக்கக்கூடாது, வெறுப்போட விட்டு கொடுக்கக்கூடாது, மனப்பூர்வமாக விட்டு கொடுக்கணும். சரி, நம்ம கணவர் நம்ம மனைவி
அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு அன்பினால் வரணும். கமிட்மெண்ட்டால் வரக்கூடாது, அன்பால் வரணும். அந்த அன்பு உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவில் கூட எதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமோ அதுதான். வண்டிக்கு பெட்ரோலில் ஃபில் பண்ணால் தான் வண்டி ஓடும். அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை தான் ஃபில் பண்ணணும். அதை தாண்டி நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ ஒரு வார்த்தை பேசுனா நானும் 10 வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லி வம்புக்கு நின்னா அப்படின்னா வாழ்க்கை வெறுத்துடும். ஸோ அன்புமயமான வாழ்க்கையில் வெறுப்பு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அந்த வெறுப்பு இல்லாத வாழ்க்கையில் போகும்போது அன்பு நிற்கும், அந்த அன்பு ஜெயிக்கும். ஸோ பலர் சொல்லக்கூடிய வார்த்தை அதெல்லாம் நம்பாதீங்க. அன்பு வச்சா ஏமாத்திடுவாங்க, அன்பு வச்சு தான் நான் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு. எந்த ஒரு அன்பாக இருந்தாலும் கமிட்மெண்ட் பேஸில் இருக்கக்கூடாது. ஸோ எதிர்பார்த்து ஒரு அன்பு இருக்கக்கூடாது. அந்த அன்பு இயல்பானதாக இருக்கணும். அதாவது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அன்புன்றது கமிட்மெண்ட் பேஸில் இல்லை, இயல்பான அன்பினால் நிரப்பப்பட்டது. இயல்பான அன்பினால் நிரப்பப்பட்டது. தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ தாய் வந்து இவன் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சி இவனை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், இவன் உயிரோடு இருந்தால் தான் நான் வாழ முடியும், நான் சந்தோஷமாக வாழணும்னா என் குழந்தைங்க என்ன நல்லபடியாக பார்த்துக்கணும், என் குழந்தைங்க கை நிறைய சம்பாதிச்சாதான் நான் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும்னு எந்த தாயும் நினைக்க மாட்டாங்க. எந்த தாயும் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க தாயா இருக்க மாட்டாங்க. ஒரு பாட்டு ஒன்று, ஒரு இளையராஜா சாங்கு, அது 2 வார்த்தை பாடணும்னு நான் நினைக்கிறேன். திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சட்டியில் சோறு வைப்பா, ஒட்டு போன உடம்புனாலும் உசுரம் வச்சு பாசம் வைப்பா. அந்த பாட்டு ஒரு இளையராஜா பாட்டு. இளையராஜா வந்து அம்மாவுனா அம்மா தான் அவன் இருக்கும் தெய்வமே, ரைட்டா? ஸோ அந்த பாட்டை தாண்டி வேற எந்த பாட்டுலேயும் அம்மாவோட பெருமையை சொல்லியிருக்க முடியாது. பையன் என்னதான் உதாரித்தனமாக இருந்தாலும் சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க. பையன் திருட்டு வேலைக்கு போனாலும் சாப்பிட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அந்த தாய்மை உள்ளம். தகப்பன் உள்ளம் வேற மாதிரி. தகப்பனை விட்டுருங்க, தகப்பன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் அந்த தாயோட உள்ளம் வேற யாருக்குமே வராது. தன் மகன் கொலை பண்ணாலும் தன் மகனை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு நினைப்பு தான் இந்த தாய்க்கு இருக்குது. புரியுதுங்களா? நான் தாயோட பெருமை பற்றி பேசுகிறேன், சரியா தப்பான பற்றி நான் பேசலை, தாயை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் தாயை பற்றி பேசும்போது கூட இங்கே எத்தனையோ பேர் 60 தாண்டி இருப்பீங்க. நிச்சயமாக நம்ம வீட்டில் அந்த அம்மா இருக்க மாட்டாங்க, அவங்க இறந்துருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு 1000 பேர் கேட்கலாம். ஆனால் அந்த அம்மா கேட்குற வார்த்தை ஒரு வார்த்தை கோடி வார்த்தைக்கு சமம். கோடி மனிதர்கள் சாப்பிட்டியான்னு கேட்குறத விட ஒரு தாய் சாப்பிட்டு போடா, சாப்பிட்டு போப்பா அப்படின்ற வார்த்தை இருக்கே, அது மிகப்பெரிய அற்புதமான வார்த்தை. அப்போது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் எந்த விதமான லாப நஷ்ட நோக்கத்தில் ஒரு அன்பு பரிமாறப்படவில்லை. லாபத்தையும் நஷ்டத்தையும் வச்சு இங்கே வந்து எந்த இதுவும் இல்லை. அப்பா வேணா சொல்லுவார், ஏண்டா இவ்வளோ தூரம் படிக்க வச்சிருக்கிற, என்ன நீ மதிக்கலைன்னுவார். அம்மா அந்த வார்த்தை கேட்கவே மாட்டாங்க. அது கேட்க முடியாது. இப்போ அப்பா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக உட்காரணும், கால் மேலே கால்லாம் போடாமல். ஆனால் அம்மா இருக்கும்போது கால் மேலே கால் போட்டு கேஷுவலாக உட்காருவோம். ஏன்னா அம்மாவும் நம்மளும் ஒன்று. இப்போ அப்பா வந்து நினைப்பார், இவன் பத்தியா கையில் 4 காசு சம்பாதிச்ச உடனே கால் மேலே கால் போடுறான், வீட்டுக்குள்ளே கண்ணாடி போட்டு நடக்கிறான் அப்படின்னு அப்பாவோட வாதமாக இருக்கும். ஆனால் அம்மாவோட வாதம் அப்படி கிடையாது. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அம்மாவோட வயிற்றில் இருந்து நாம் பிறந்ததால் அம்மாவை வந்து சில பேர் வாப்போன்னு சொல்லி கூப்பிட்றவங்களும் இருக்காங்க. சில பேர் வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஐயோ அம்மா முன்னாடி கால் மேலே கால் போட்டு பேசுகிறமே அப்படிலாம் தோணாது. என்னோட அம்மாவும் நினைக்க மாட்டாங்க, என்ன என் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன், அவனுக்கு அவ்வளோ திமிரான்னு கேட்க மாட்டாங்க.
ஆனால் அப்பா கேட்பார். ஸோ இங்கேயே முரண்பாடு. அதான் தாயின்றது. தாய் இல்லைன்னா யாருமே இல்லை. ரைட்டா? இதெல்லாம் இதை நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இங்கே எல்லாருக்குமே அந்த இது இருக்கு, அந்த பாசம் நிறைய இருக்குது. ஸோ அந்த பாசத்தை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நீங்கள் வைங்க. அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பாசம். இந்த பலனை எதிர்பார்த்து நான் பாசம் வச்சேன் அப்படின்னா அந்த பாசம் தோத்துடும். ஸோ எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வைக்கக்கூடிய பாசத்தை நீங்கள் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல 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 நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி, ஸோ ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்ம வாழ்வதற்கு உண்டான அற்புதமான வாழ்க்கையே. அதை சரியான முறையில் நீங்கள் வாழும்போது மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.